ஸோ இதை வந்து முதல்ல எல்லாருமே இந்த பேலன்ஸ் ஷீட் பாருங்க. இந்த பேலன்ஸ் ஷீட் வந்து 2 வருஷத்துக்கு இருக்கு. 2021 1 இயர், 21 22 இன்னொரு வருஷத்துக்கு. 2 வருஷத்துக்கு இந்த பேலன்ஸ் ஷீட் இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து லயபிலிட்டிஸ், அதுக்கு கீழே அசெட்ஸ். ஜென்ரலா ஒரு பேலன்ஸ் ஷீட் வந்து இப்படிதான் கிளாஸிஃபை பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து ஈக்விட்டிஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் அப்படின்னா இது வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு சொந்தமானது, ஓனர்ஸ்க்கு சொந்தமானது. அவங்க இன்வெஸ்ட் பண்ண ஷேர் கேபிட்டல், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்ங்கிறது எவ்வளவு ப்ராஃபிட் வந்ததோ அது ஆட் ஆகுது. நான் கரண்ட் லயபிலிட்டிஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் லாங் டேர்ம் லோன்ஸ் மாதிரி, லாங் டேர்ம் டெட், டிபெஞ்சர்ஸ், இதெல்லாம் நான் கரண்ட் லயபிலிட்டிஸ். நாளைக்கே நீங்க பே பண்ணணும்னு அவசியம் கிடையாது, இதுக்கு கொஞ்சம் டைம் இருக்கு, அதான் நான் கரண்ட் லயபிலிட்டிஸ். அடுத்தது கரண்ட் லயபிலிட்டிஸ். கரண்ட் லயபிலிட்டிஸ்னா இதை நீங்க உடனே ஹானர் பண்ணி ஆகணும். வெண்டார்ட்ட வாங்கியிருக்கீங்க, அவருக்கு பே பண்ணி ஆகணும். இந்த மாசம் எக்ஸ்பென்சஸ் ப்ரொவைட் பண்ணிருக்கீங்க, அடுத்த மாசம் அதை பே பண்ணி ஆகணும். அப்புறம் ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க, அதை நீங்க ரெமிட் பண்ணணும். இதெல்லாம் கரண்ட் லயபிலிட்டிஸ். ஸோ இந்த 3 கேட்டகரி இருந்தாலே உங்களால ரேஷியோஸ் ஈஸியா ஒர்க் அவுட் பண்ண முடியும். அதே மாதிரி அசெட் சைடு வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபிக்ஸட் அசெட்ஸ். இதுல வந்து நான் டான்ஜிபிள் அசெட்ஸ் காமிச்சிருக்கேன், சம்டைம்ஸ் இன்டான்ஜிபிள் அசெட்ஸும் இருக்கும். ஓகே, அப்புறம் நான் கரண்ட் அசெட்ஸ். நான் கரண்ட் அசெட்ஸ்னா இதுவும் வந்து உடனே உங்களுக்கு வந்து இந்த பணத்தை நீங்க யூஸ் பண்ண முடியாது, கொஞ்சம் லாங் டேர்ம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, இதெல்லாம் நான் கரண்ட் அசெட்ஸ். 3வது கேட்டகரி வந்து கரண்ட் அசெட்ஸ். இதுதான் உங்களுக்கு இமிடியேட்டா ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. அது எதெல்லாம் கரண்ட் அசெட்ஸ்? கேஷ் அண்ட் பேங்க், அப்புறம் இன்வென்ட்ரி, அப்புறம் ட்ரேட் ரிசீவபிள், நீங்க கிரெடிட் சேல் பண்ணிருக்கீங்க, வர வேண்டிய அமௌண்ட். அப்புறம் அதர் கரண்ட் அசெட்ஸ், மீதி சில அட்வான்சஸ் கொடுத்துருக்கீங்க, ஸ்டாஃப் அட்வான்ஸ் கொடுத்துருக்கீங்க, இதெல்லாம் அதர் கரண்ட் அசெட்ஸ். ஸோ பேலன்ஸ் ஷீட்ல பார்த்தீங்கன்னா லயபிலிட்டி சைடில் இந்த 3 மேஜர் கேட்டகரி வரும், அதே மாதிரி அசெட் சைடில் இந்த 3 மேஜர் கேட்டகரி வரும். உங்களுக்கு தெரியும் அசெட்ஸ் வில் ஆல்வேஸ் பி ஈக்குவல் டு லயபிலிட்டி. இப்போ இந்த ரேஷியோஸ் பார்க்கலாம். அந்த பேலன்ஸ் ஷீட் பார்க்குறோம். என்ன ஃபர்ஸ்ட் பார்க்கணும்னாக்க லிக்விடிட்டி ரேஷியோன்னு ஒரு கேட்டகரி இருக்கு. அதாவது லிக்விடிட்டினா செலவுக்கு பணம் வேணும், இன்வென்ட்ரி வாங்கணும் அதுக்கு பணம் வேணும், சில பேர் லயபிலிட்டி பே பண்ணணும், அதை பே பண்ணணும். லிக்விடிட்டி, அந்த லிக்விடிட்டி இருந்தால் தான் உங்களால் அந்த டே டு டே ஆப்ரேஷன்ஸ் ஈஸியாக உங்களால் ரன் பண்ண முடியும். ஓகே, ஒரு லேண்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னா அது லிக்விட் அசெட் கிடையாது. அதே மாதிரி ஒரு 10 இயர்ஸ் பாண்ட் இதில் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அது லிக்விட் அசெட் கிடையாது. ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் வாங்குறீங்கன்னா அது லிக்விட் அசெட்ஸ் கிடையாது. ஸோ இந்த கம்பெனி லிக்விடிட்னா இன்னைக்கு கையில் இருக்கிற கேஷ், நம்ம கையில் இருக்கிற அந்த இன்வென்ட்ரி, நமக்கு டெட்டாஸ்டேருந்து வரவே இந்த ரிசீவபிள், இதெல்லாம் லிக்விட் அசெட்ஸ். அதே மாதிரி உடனே இந்த சில வெண்டார்ஸ் பே பண்ணணும். ஸோ இந்த கம்பெனியில் லிக்விடிட்டி இருக்கா இல்லையா, இந்த ஒரு 3 மாசம் லிக்விடிட்டி பத்தி கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிற அனாலிசிஸ் பண்றது தான் லிக்விடிட்டி ரேஷியோன்னு பேரு. அதுதான் முதல்ல பார்க்க போறோம், லிக்விடிட்டி ரேஷியோ. அதுல ஃபர்ஸ்ட் ரேஷியோ வந்து கரண்ட் ரேஷியோ. லாஸ்ட் கிளாஸ்லயும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். கரண்ட் ரேஷியோ அப்படின்னா கரண்ட் அசெட்ஸ் டிவைடட் பை கரண்ட் லயபிலிட்டிஸ், அவ்வளவுதான். கரண்ட் அசெட்ஸ் இந்த பேலன்ஸ் ஷீட்ல என்ன இருக்கு? கேஷ் இருக்கு, இன்வென்ட்ரி இருக்கு, ட்ரேட் ரிசீவபிள் இருக்கு, அதர் கரண்ட் அசெட்ஸ் இருக்கு. டோட்டல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர்ல 12,75,000 இருக்கு, செகண்ட் இயர்ல 15,26,000. கரண்ட் லயபிலிட்டி பார்த்தீங்கன்னா ட்ரேட் பேயபிள்ஸ் இருக்கு, ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. ஸோ டோட்டல் தான் கரண்ட் அசெட்ஸ், கரண்ட் லயபிலிட்டி. கரண்ட் ரேஷியோ வந்து கரண்ட் அசெட்ஸ் டிவைடட் பை கரண்ட் லயபிலிட்டி. பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் வந்து 8.41 டைம்ஸ் இருக்கு, செகண்ட் இயர் 4.09 டைம்ஸ் இருக்கு. அதாவது நீங்க வந்து லிக்விடிட்டி பத்தி ஒரி பண்ண வேண்டாம், அந்த அளவு கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படிங்கறத இண்டிகேட் பண்றது தான் கரண்ட் அசெட்ஸ். இப்போ யாரோ ஒருத்தட்ட கேள்வி கேட்கிறேன் நானு, ஃபர்ஸ்ட் இயர் 8 இருக்கு, செகண்ட் இயர் 4 இருக்கு, இதுல இருந்து என்ன நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க? யாராவது ஒருத்தர் ஆன்சர் பண்ணலாம். யாராவது ஒருத்தர் வேணா ஆன்சர் ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கு. சார் 8.41 கரெக்ட் சார், 4.9 இதுல இருந்து என்ன இன்டர்பிரட் பண்றீங்க? இது குட்டா பேடா? சார் லைபிலிட்டிஸ் அதிகமா இருக்கு சார்.
சார் கரண்ட் அசெட் 12 இருக்கு, லைபிலிட்டி 1.51 இருக்கு. லைபிலிட்டி கம்மியா தானே இருக்கு சார். லிக்விடிட்டி குறைஞ்சிருக்கு சார். லிக்விடிட்டி குறைஞ்சிருக்கா? எப்படி சொல்றீங்க? லிக்விடிட்டி நிறையவே இருக்கே உங்களுக்கு. அசெட்ஸ் வந்து 12 lakhs இருக்கு, லைபிலிட்டி 1.51 தான். தட் மீன்ஸ் யூ ஆர் கம்ஃபர்டபிள் தானே? So the 2 year comparison போது 8 times இருந்து 4 times குறைஞ்சிருக்கு சார். எக்ஸலென்ட். செகண்ட் இயர் கம்மியா இருக்குன்னு சொல்றீங்க, கரெக்ட்டா? ஓகே. செகண்ட் இயர் வந்து அந்த லிக்விடிட்டி கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படிங்கிறீங்க. இதுல வந்து ரெண்டு ஆஸ்பெக்ட் புரிஞ்சுக்கோங்க. சம்டைம்ஸ் இது ஐடியலா எவ்வளவு இருக்கணும்னா 2 to 3 தான் இருக்கணும். 2 or 3 would be ideal. Current assets divided by current liability 2 or 3 இருந்தா பெட்டர். ரொம்ப அதிகாரம்னா என்ன மீன் பண்றதுங்கனாக்க, ரிசீவபிள் நீங்க எவ்வளவு வச்சிருக்கீங்க 10,74,000. அப்போ கரண்ட் அசெட்டை நீங்க ஒழுங்கா மேனேஜ் பண்ணலன்னு அர்த்தம். அதே மாதிரி ட்ரேட் பேயபிள் 78 தான் இருக்கு. நீங்க யார்கிட்ட வாங்குறீங்களோ அவங்களுக்கு கேஷை கொடுத்து வாங்கிடுறீங்க, நீங்க விற்கிறவங்கள்ட்ட வெயிட் பண்ணி கேஷை வாங்குறீங்க. ஸோ 8 times நீங்க மெயின்டைன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா மணிகண்டன்? 8 times உங்களுக்கு வந்து இருந்ததுன்னா நீங்க கரண்ட் அசெட்டை ஃபுல்லா யூஸ் பண்ணலன்னு அர்த்தம். ஸோ 8 times இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே சார், ஒரு டவுட் கேட்கலாமா சார்? கேளுங்க ப்ளீஸ். சார், இப்போ அதே வந்து சார் ட்ரேட் ரிசீவபிள் கம்மி பண்ணிட்டு கேஷோ இன்வென்ட்ரியோ அதர் கரண்ட் அசெட்ஸை ஜாஸ்தி வச்சுட்டு அப்படி இருந்தா 8 is healthy தானே சார்? 8 ஹெல்த்திங்கிறீங்க. அதாவது இந்த கேஷ் எடுத்து உங்களுக்கு இன்னைக்கு அவ்வளவு 8 கரண்ட் அசெட்டுங்கிறது சார் மூவபிள் அசெட், மூவ் ஆகுது உங்களுக்கு. ஆமா, உங்களுக்கு தேவையில்லாத இன்வெஸ்ட். நீங்க தேவையில்லாத போது என்ன பண்ணும், அதை தூக்கி இதுலயா நீங்க இன்வெஸ்ட் பண்ணிடலாம். உங்களுக்கு அவ்வளவு கரண்ட் அசெட் தேவை கிடையாது. ஒன்னு இன்வென்ட்ரி நிறைய வச்சுட்டு இருக்கலாம், தேவையில்லாத அளவுக்கு நீங்க ரிட்டர்ன் பண்ணிட்டு இருக்கலாம். இல்லைன்னா பேங்க்ல அன்னெசரியா ஒரு பிக் அமௌண்ட் ரீட்டைன் பண்ணிட்டு இருக்கலாம். ரிசீவபிள்ஸ்ங்கிறது வராமே இருக்கலாம் ரொம்ப நாளைக்கு. இதெல்லாம் நீங்க கடகடன்ட்டு ரியலைஸ் பண்ணி மூவ் பண்ணிடணுங்கிறேன். ஏன்னா உங்களுக்கு இவ்வளவு கரண்ட் அசெட் இன்னைக்கு அவசியம் கிடையாது. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர் எவ்வளவு லைபிலிட்டி சார்? கரண்ட் லைபிலிட்டி எவ்வளவு இருக்கு? 1.51. ஆனா உங்கள்கிட்ட குயிக்கா வர வேண்டியது எவ்வளவு இருக்கு? 12.75. அதுதான் அவசியம் இல்லை, இவ்வளவு வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்ல வரேன் நான். ஓகே. அன்னெசரியா கரண்ட் அசெட்ல போய் பிளாக் ஆயிருக்குது. ஓகே ஓகே. சோ ஒரு 2 or 3 times would be ideal. சோ பேலன்ஸ் நீங்க பெட்டரா ரிசீவபிள்ஸ் கம்மி பண்ண பார்க்கலாம். இந்த 10 lakhsங்கறத நீங்க 5 lakhs பண்ண பார்க்கணும் இல்லையா? வெண்டார்ஸ் பே பண்றத கொஞ்சம் டிலே பண்ணி பே பண்ணுங்க. இவ்வளவு அமௌண்ட்டை கொண்டு பிளாக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகே. செகண்ட் இயர்ல கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் ஆயிருக்கு உங்களுக்கு. ஓகே, இம்ப்ரூவைஸ் ஆயிருக்கு. 4 times வச்சிருக்கீங்க, தட் இஸ் ஓகே, வெரி சேஃப். 10, 20, 30 எல்லாம் இருந்தா உங்களுக்கு நல்லதுதான், பிரச்சனையே இல்லை. ஆனா யூ ஆர் நாட் யூட்டிலைசிங் இட் ப்ராப்பர்லின்னு அர்த்தம். இதுதான் கரண்ட் ரேஷியோட அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ ஐடியல் ரேஷியோ பார்த்தீங்கன்னா பிட்வீன் 2 and 3 இருந்தா போதும், உங்களுக்கு உங்களால மேனேஜ் பண்ண முடியும். இந்த மெடிக்கல் டெஸ்ட்ல கொடுப்பாங்கன்னா பாராமீட்டர் மினிமம் மேக்ஸிமம். சோ அந்த 2 to 3. சோ சின்ன டவுட் சார், அப்ப இந்த ட்ரேட் ரிசீவபிள் அமௌண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணணுமா சார் நம்ம? கம்மி பண்ணுங்க. சோ அது வந்து லைக் 5 to 6 டிஜிட்ல வச்சுக்கிட்டோம்னா அந்த அப்ப வந்து நமக்கு கரண்ட் அசெட் கரண்ட் லைபிலிட்டிஸ் வந்து நீங்க சொல்ற 2 to 3 குள்ள வந்துரும் அப்படிங்களா சார்? ஆமா, கம்மி பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் ரேஷியோ கம்மி ஆயிடும் உங்களுக்கு. ஓகே ஓகே சார். இப்போ என்னது, கலெக்ட் பண்ண முடியாத பணம் நிறைய இருக்கு, ரிசீவபிள்ஸ் போய் மாட்டின்னு இருக்கு. வேற நீங்க பர்ச்சேஸ் பண்றதுக்கு பே பண்ண வேண்டியது 78,000 தான் இருக்கு. இங்க டிஃபரன்ஸ் தெரியுதா உங்களுக்கு? புரியுது சார். அதுதான் சொல்றேன், அங்கதான் அந்த இம்பேலன்ஸ் வந்திருக்கு. ஓகே. அப்ப வந்து ட்ரேட் ரிசீவபிள் வந்து இவ்வளவு டிஜிட்டல் வச்சிருந்தோம்னா இட்ஸ் ஆல்வேஸ் இட்ஸ் டேஞ்சரஸ். ஆமா. ஓகே சார். ஓகே. 2 மாசம் சேல், 1 மாசம் சேல் வந்து ரிசீவபிளா இருக்கலாம். உங்களுக்கு பாத்தீங்கன்னா இங்க இந்த வருஷத்துக்கு மொத்த சேல்ல நெக்ஸ்ட் ஷீட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு
42 lakhs உங்களுக்கு டோட்டல் ரெவென்யூ இருக்கு. ஓகே சார். ஆனா பாத்தீங்கன்னா ஒரு 10,74,000 கிட்டத்தட்ட ஒரு 2.5 months வந்து ரிசீவபிளாவே இருக்கு உங்களுக்கு. ஆனா நீங்க பர்ச்சேஸ் பண்ணது பாத்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு 19 lakhs நீங்க திங்ஸ் வாங்கிருக்கீங்க. அந்த 19 lakhsக்கு எகெயின்ஸ்டா நீங்க பே பண்ண வேண்டியது 78 தான் இருக்கு. அதாவது ஒரு அரை மாசத்துக்கு கூட அவுட்ஸ்டாண்டிங் கிடையாது நீங்க பே பண்ண வேண்டியது. ஓகே சார். ஓகே சார். நெக்ஸ்ட் வந்து லிக்விடி கரண்ட் ரேஷியோன்னு பார்த்தோம். இன்னொன்னு வந்து குயிக் ரேஷியோன்னு ஒன்று. குயிக் ரேஷியோ அப்படின்னாக்க இன்வென்ட்ரிங்கிறது நமக்கு உடனே ரியலைஸ் பண்ணி வர முடியாது. அதை கன்வெர்ட் பண்ணி சேல் பண்ணி தான் கேஷா வரணும். அதனால அந்த கரண்ட் அசெட்ஸ்லேருந்து அந்த இன்வென்ட்ரிங்கிறத எடுத்துட்டீங்கன்னா தட் பிகம் குயிக் அசெட்ஸ். இப்போ அதுதான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் இயர்ல this is called liquid, this is called quick ratio, this is called quick ratio, this is called current ratio. Quick ratio ல ஒரே டிஃபரன்ஸ் என்னன்னா இந்த கரண்ட் அசெட்ல இருந்து இன்வென்ட்ரியை கம்மி பண்ணிடுறேன். ஏன்னா இன்வென்ட்ரிங்கிறது உங்களுக்கு உடனே நாளைக்கு இன்வென்ட்ரி நீங்க கேஷா பண்ண முடியாது. அது 2 சைக்கிளை தாண்டி தான் கேஷா வரும். இன்வென்ட்ரி இருக்கும், அதை நீங்க ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ணணும், அப்புறம் ஃபினிஷ்ட் ப்ராடக்டா வரணும், அதை சேல் பண்ணணும், அது ரிசீவபிளா வந்து உட்காரும், அப்புறம் கேஷா வரும். ரிசீவபிள்னா ஒரே ஸ்டெப் தான், பணத்தை கலெக்ட் பண்ணா உள்ள வந்துட போகுது. இப்போ பாருங்க இந்த கரண்ட் அசெட்ல 3 கேட்டகரி இருக்கு பாருங்க. கேஷ்னா ஸ்ட்ரெயிட்டாவே இருக்கு கையில, அப்படியே நீங்க செலவழிக்கலாம். ரிசீவபிள்னா கலெக்ட் பண்ணா உடனே செலவழிக்கலாம். பட் இன்வென்ட்ரினா நீங்க அதை கன்வெர்ட் பண்ணி மெட்டீரியல் ஆகி ஃபினிஷ்டு குட் ஆகி சேல் ஆகி அப்புறம் தான் வர முடியும். அதனால இன்வென்ட்ரிங்கிறது அவ்வளவு குயிக்கான அசெட் கிடையாது. அதை மாத்திரம் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா வாட் யூ கெட் இஸ் அ லிக்விட் அசெட்ஸ். So quick ratio is equal to liquid assets minus current liabilities. That is 7 point. அப்படியும் வந்து நல்ல ரொம்ப கம்ஃபர்டபுளாவே இருக்கீங்க. But it is not advisable. Still it's a big amount is getting locked here. So இதுவும் வந்து ஒரு between 2 and 3, 2 to 3 times will be ideal. Okay. உங்க பிசினஸ்க்கு ஏத்த மாதிரி மாறலாம். பட் ரொம்ப அமௌண்ட் இதுல பிளாக் ஆகாம நீங்க பாத்துக்கலாம். இந்த கரண்ட் அசெட் மைனஸ் கரண்ட் லைபிலிட்டி கால்ட் ஒர்க்கிங் கேபிட்டல்னு பேர். அடுத்த ரேஷியோ வந்து கேஷ் ரேஷியோ. கேஷ் எவ்வளவு இருக்கு அப்படின்னாக்க, அதாவது ரிசீவபிள் வந்து கலெக்ட் பண்ணி தான் பே பண்ணணும், இன்வென்ட்ரி வந்து நீங்க அதை கன்வெர்ட் பண்ணி சேல் பண்ணணும், ஆனா கேஷுங்கிறது உடனே நீங்க யூஸ் பண்ணலாம். இப்போ கேஷ் ரேஷியோன்னா கையில இருக்கிற கேஷ் 20,000, உங்க லைபிலிட்டி 1.53, தட் மீன்ஸ் ரேஷியோ இஸ் 0.14. ரொம்ப ரிஸ்க் இது. இது என்ன மீன் பண்றது அப்படின்னாக்க, ரிசீவபிள்ஸ் உங்களால கலெக்ட் பண்ண முடியல, இன்வென்ட்ரியை உங்களால கன்வெர்ட் பண்ண முடியல, அப்போ கேஷுங்கிறது ரொம்ப கம்மியா வச்சிருக்கீங்க. 0.14, 0.03. நாளை கார்த்தால வந்து ஒருத்தர் இந்த பணத்தை நீங்க ஹானர் பண்ணணும்னு சொன்னா உங்களால முடியாது. ஏன்னா கேஷ் வந்து கம்மியா இருக்கு. இதுதான் கேஷ் ரேஷியோ. ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு கேஷ் வேணுங்கிறது உங்க பிசினஸ்க்கு தான் நீங்க ஏற்ற மாதிரி நீங்க டிசைட் பண்ணணும். ஒரு நாளைக்கு ஸ்டாண்டர்டா ஒரு 2 lakhs நான் வந்து பே பண்றேன் டுவார்ட்ஸ் கரண்ட் லைபிலிட்டினா அதுக்கான கேஷ் நீங்க ஆல்வேஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். கமிட்மெண்ட். ஸோ அந்த கேஷ் ரேஷியோ மட்டும் இன்னொரு தடவை சொல்லுங்க சார் கொஞ்சம். அதாவது கரண்ட் அசெட் ரேஷியோ மாதிரி தான். அந்த கரண்ட் அசெட்ல இருக்கிற அந்த இன்வென்ட்ரியும் ரிசீவபிளையும் அதர்ஸையும் எடுத்துட்டா கேஷ் மாத்திரம் எவ்வளவு இருக்கு? 20,000 இருக்கு. ஆனா உங்களுக்கு கரண்ட் லைபிலிட்டி எவ்வளவு இருக்கு? 1.51. உங்களால மேனேஜ் பண்ண முடியுமா இதை? கஷ்டம் தான் சார். அதுக்கு தான் இந்த கேஷ் ரேஷியோன்னு ஒன்று பார்க்குறோம். இன்வென்ட்ரி உங்களால கலெக்ட் பண்ண முடியல, ரிசீவபிள்ஸும் டிலே ஆகுது, ஆனா நாளைக்கு இந்த 90,000 rupees நான் பே பண்ணி ஆகணும். 1 lakh பே பண்ணும்போது 1.5 lakhs பே பண்ணும்போது கேஷ் வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்கு. ஓகே. ஸோ கேஷ் ரேஷியோ வந்து ஓரளவுக்கு மேனேஜ் எவ்வளோ தேவைங்கிறது உங்க பிஸ்னஸ்க்கு நீங்க டிசைட் பண்ணணும். டெய்லி ஆவரேஜா எவ்வளோ வெளியில நம்ம வெண்டாஸ் கொடுக்குறோம், எவ்வளோ ரிசீவபிள் கேஷா கன்வெர்ட் ஆகுது, இப்போ நம்ம கையில் எவ்வளோ கேஷ் இருக்கணுங்கிறத செக் பண்றதுக்கு தான் கேஷ் ரேஷியோன்னு பார்க்குறோம்.
அடுத்தது வந்து ஒரு தியரிட்டிக்கல் தான். அந்த ஒர்க்கிங் கேபிட்டல்ல இன்வென்ட்ரி எவ்வளோ இருக்கு. இப்போ ஒர்க்கிங் கேபிட்டல்னா என்ன? உங்களுக்கு கேஷ் பேலன்ஸு, பேங்க் பேலன்ஸு, இன்வென்ட்ரி, ரிசீவபிள், அட்வான்சஸ் இதெல்லாம் சேர்ந்து தான் ஒர்க்கிங் கேபிட்டல்ங்கிறது. இந்த ஒர்க்கிங் கேபிட்டல்ல எது உங்களுக்கு அதிகமா இருக்குன்னு நீங்க செக் பண்ணோம்னா இன்வென்ட்ரி டு ஒர்க்கிங் கேபிட்டல்னு ஒரு ரேஷியோ. ஒர்க்கிங் கேபிட்டல்ங்கிறது கரண்ட் அசெட்ஸ் மைனஸ் கரண்ட் லைபிலிட்டிஸ். இன்வென்ட்ரி எவ்வளோ இருக்கு? 1.05 இருக்கு. ஸோ ஒர்க்கிங் கேபிட்டல் இன்வென்ட்ரி டு ஒர்க்கிங் கேபிட்டல் ரேஷியோ இஸ் 0.0 கம்மியாக தான் இருக்கு. இட் இஸ் ஓகே. சில கம்பெனியில பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கேபிட்டல்ல மேக்சிமம் இன்வென்ட்ரியில போய் மாட்டின்னு இருக்கும். இங்க பொறுத்த வரைக்கும் இன்வென்ட்ரி கம்மியாக தான் இருக்கு. அதனால தட்ஸ் ஓகே. திஸ் இஸ் கம்மிங் அண்டர் கண்ட்ரோல். சில கம்பெனியில ஒர்க்கிங் கேபிட்டல் பார்த்தீங்கன்னாக்க ரிசீவபிள்ஸ் நிறைய இருக்கும். சில கம்பெனியில ஒர்க்கிங் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரி நிறைய இருக்கும். ஸோ இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் உங்களுக்கு எவ்வளோ இருக்கு? 11 lakhs இருக்கு ஒர்க்கிங் கேபிட்டல். ஆனால் அதில் 1 lakh தான் இன்வென்ட்ரியா இருக்கு. அப்போ இன்வென்ட்ரியால உங்களுக்கு பெரிய பிளாக் ஆகல. அப்படின்னா எதால பிளாக் ஆயிருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து 11,24,00,000 இருக்கு. இன்வென்ட்ரி 1 lakh தான் இருக்கு. அப்போ ஒர்க்கிங் கேபிட்டல் எது மேஜரா இருக்கு உங்களுக்கு? ரிசீவபிள்ஸ் நிறைய இருக்கு. ட்ரேட் ரிசீவபிள்ஸ். ஓகே. ஸோ இதுதான் வந்து லிக்விடிட்டி ரேஷியோ அப்படிங்கிறது. லிக்விடிட்டி ரேஷியோல இப்போ வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. இது வந்து கம்பெனி டே டு டே ஆபரேஷன் அஃபெக்ட் ஆகாம போகுமா பண பிரச்சனை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த லிக்விடிட்டி ரேஷியோ. இந்த லிக்விடிட்டி ரேஷியோல ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா நீங்க கேட்கலாம். ஓகே ஃபைன். ஸோ அடுத்தது வந்து லிக்விடிட்டி மாதிரி இன்னொரு கான்செப்ட் நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னாக்கா சால்வன்சின்னு பேரு. சால்வன்சினா கம்பெனியில எவ்வளோ அசெட்ஸ் இருக்கு, எவ்வளோ லைபிலிட்டி இருக்கு, நாளைக்கு பிரேக் டவுன் ஆகாம போகுமா அந்த அசெட்ஸ் லைபிலிட்டி. சால்வெண்ட். இப்போ இன்சால்வன்சின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? இன்சால்வன்சினா என்ன? இருக்கிற சொத்தை விட கடன் அதிகமா இருக்கு, மேனேஜ் பண்ண முடியாது, கஷ்டம், மேனேஜ் பண்றது கஷ்டம்னு சொல்றோம் இல்லையா? ஸோ மேனேஜ் பண்ண முடியும்னா இட்ஸ் அ சால்வெண்ட் கம்பெனின்னு சொல்றோம். இல்லை மேனேஜ் பண்ண முடியாதுன்னா அது வந்து இன்சால்வெண்ட் கம்பெனின்னு சொல்றோம். இதை தான் வந்து சால்வென்சி ரேஷியோ அப்படின்னு பார்க்கணும். அதுல ஃபர்ஸ்ட் வந்து டெட் டு ஈக்விட்டி. எவ்வளோ கடன் வாங்கியிருக்கீங்க, எவ்வளோ உங்களோட கேபிட்டல் இருக்கு, அதான் டெட் டு ஈக்விட்டி. இப்போ இந்த பேலன்ஸ் ஷீட்ல பாத்தீங்கன்னாக்க உங்களுடைய டெட் வந்து 13,50,000 இருக்கு. ஆனா உங்களோட ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் வந்து 11.5 இருக்கு. இப்போ டெட் ஈக்விட்டி ரேஷியோ என்ன தெரியுமா? டெட் டிவைடட் பை ஈக்விட்டி 1.17. தட் மீன்ஸ் வெரி கம்ஃபர்டபுள். உங்களுடைய ஓன் ஃபண்ட்ஸ் வந்து 11.52 lakhs இருக்கு. உங்களுடைய borrowed funds வந்து 13.5 lakhs இருக்கு. That means it is manageable. It is not bad. Suppose உங்களோட ஓன் ஃபண்ட்ஸை விட borrowed fund 4 times 5 times அப்படின்னா it is a risky. It's called leveraging. எந்த அளவுக்கு உங்களுடைய ஓன் ஃபண்ட் இருந்தா நீங்க எவ்வளவு லோன் வாங்கலாம். இப்போ பேங்க்ல கூட மார்ஜின் என்ன சொல்லுவான்? 25% நீங்க போடுங்க. 1:3 வரைக்கும் போகலாம். பட் இங்க வந்து 1 தான் இருக்கு, அதனால வெரி கம்ஃபர்டபுள் அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்னொன்னு, நீங்க மார்க்கெட்ல இருக்கிற பணத்தை ஒழுங்கா யூஸ் பண்ணலன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இன்னும் நீங்க லோனை வாங்கி ஆபரேஷன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணலாம். ஆனா நீங்க 11 தான் வாங்கியிருக்கீங்க, லோன் 13 தான் வாங்கியிருக்கீங்க, ஈக்விட்டி 11.52 இருக்கு. அதனால உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்கோப் இருக்கு, நீங்க எக்ஸ்ட்ரா ஃபண்டிங் வாங்கலாம், லோன் வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக. செகண்ட் இயரும் பாத்தீங்கன்னா ஒரு 1.32. ஸோ டெட் ஈக்விட்டியில் ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க பிஃபோர் ஐ ப்ரொசீட் ஃபர்தர். எனி டவுட்ஸ் இன் டெட் ஈக்விட்டி? ஹலோ சார். டெட் ஈக்விட்டி ரேஷியோ புரியுறதா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா அதுல? சார் ஐடியல் ரேஷியோ என்ன சார்? சி ஐடியல் ரேஷியோ வந்து 3 times வரைக்கும் கம்ஃபர்டபுளா இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஐடியல் வந்து 3ன்னு எடுத்துக்கலாம் நீங்க. 3 times of the shareholders fund. ஆமா,
ஆமா, தேங்க்யூ. தட் இஸ் a safe thing. ஓகே, அடுத்த சால்வென்சி ரேஷியோ என்னன்னா டெட் ரேஷியோ. இது ரொம்ப சிம்பிள். டோட்டல், அடுத்தது டெட் ரேஷியோ போலாம். டோட்டல் டெட் எவ்வளவு இருக்கு கம்பெனில, டோட்டல் அசெட்ஸ் எவ்வளவு இருக்கு, அத கம்பேரிசன் தான். நம்ம இவ்வளவு இருக்கிற அசெட்ல எவ்வளவு டெட்டால நம்ம அட்ரஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கறதான் வந்து டெட் ரேஷியோ. Fixed assets plus non-current asset plus all the assets put together 26 lakhs. நீங்க பேலன்ஸ் ஷீட்ல பாத்தீங்கன்னா அசெட் சைடு பாருங்க, டோட்டல் அசெட்ஸ் எவ்வளவு இருக்கு 26 lakhs. ஆனா டெட் எவ்வளவு இருக்கு 13.5 lakhs இருக்கு. சோ இவ்வளவு 28 lakhs அசெட்ஸ்க்கு நீங்க 13 lakhs லோன் கம்ஃபர்டபுள் வந்து, அதாவது இது வந்து என்ன ஆகும் 0.51% டெட் டு டோட்டல் அசெட்ஸ். செகண்ட் இயரும் அதே தான் இருக்கு. ஓகே, ஐடியலா பாத்தீங்கன்னா இன்னும் கூட நீங்க 26ல வந்து 13 வந்து டெட் வாங்கியிருக்கீங்க. ஓகே, ஸோ அசெட்ஸ்ல இன்னும் கொஞ்சம் கூட நீங்க லெவரேஜ் பண்ணலாம். அதனால தான் அந்த டெட் ஈக்விட்டி ரேஷியோ இதுவும் நான் சொன்னேன். அது வந்து 1ல இருக்கு. that can move up 1:2 or 1:3 வரைக்கும் கூட போகலாம். இது 0.1 இருக்கு. இதுவும் வந்து இன்னும் கொஞ்சம் நீங்க இன்க்ரீஸ் பண்ணலாம். சும்மா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், உங்ககிட்ட எவ்வளவு சார் அசெட் இருக்கு 26 lakhs இருக்கு, எவ்வளவு கடன் இருக்கு 13 lakhs இருக்கு. லாங் டேர்ம் கடன், ஒர்க்கிங் கேபிட்டல் கடனை விட்டுருங்க, லாங் டேர்ம் டெட் 13 lakhs இருக்கு. தட் மீன்ஸ் ஓகே, இந்த 13 lakhs உங்களுக்கு இதுல சேஃபா இதுல உட்கார்ந்துட்டு இருக்கு. ஏன்னா இது லாங் டேர்ம் ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் 12 lakhs இருக்குது இதுல. ஸோ 0.51 இட் இஸ் அ கம்ஃபர்டபுள் பொசிஷன். தென் ப்ரொப்ரைட்டரி ரேஷியோன்னு இருக்கு. ப்ரொப்ரைட்டரி ரேஷியோனா ப்ரொப்ரைட்டர்னா ஓனர்ஸ். இந்த டோட்டல் அசெட்ஸ்ல ப்ரொப்ரைட்டரி எவ்வளோ இருக்கு, ஓனர்ஸோட அசெட் எவ்வளோ ரெப்ரசென்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு தான் ப்ரொப்ரைட்டரி ரேஷியோ அப்படின்னு பார்க்கணும். இதோட ஃபார்முலா வந்து shareholders funds divided by total assets. shareholders funds எவ்வளவு இருக்கு 11.52. total assets எவ்வளவு இருக்கு 26 இருக்கு. so 11/26.43 is called proprietary ratio ன்னு பேரு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ. இப்போ நிறைய பேர் கேட்பீங்க, பேங்க்ல லோன் வாங்கினா அவன் எந்த அளவுக்கு லோன் கொடுப்பான்னா உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அதுல கவர் ஆகுதா, அதுவும் ஒரு சால்வென்சி ரேஷியோ தான். நாளைக்கு பேங்க்குக்கு உங்களால இன்ட்ரெஸ்ட் பே பண்ண முடியலன்னா என்ன பண்ண முடியும்? அது இன்ட்ரெஸ்ட் பே பண்ற அளவுக்கான ப்ராஃபிட் உங்ககிட்ட வரதா அப்படின்னு செக் பண்ணணும். அதுக்கு என்ன ஃபார்முலா இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈபிட்டா. ஈபிட்டானா ஏர்னிங் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் டாக்ஸ் டெப்ரிசியேஷன். அப்புறம் இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ 15 lakhs. இதை நெக்ஸ்ட் ஷீட்ல காமிக்கிறேன் உங்களுக்கு. இதை பாருங்க, ஈபிட்டாங்கிறது எவ்வளோ இருக்கு 5,86,000 இருக்கு ஈபிட்டா. ஆனா உங்களோட இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்கு 1,50,000 இருக்கு. அப்படின்னா கம்ஃபர்டபுளா பே பண்ண முடியும். நீங்க வாங்கின லோனுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறீங்களோ அது வந்து 1.5 lakhs இருக்கு. ஆனா கம்பெனில மார்ஜின் எவ்வளவு வருதுன்னா 5.36. that means 3 times interest is well covered. you don't have to worry about it. பேங்க்ல வந்து கவலைப்பட மாட்டான் லோன் கொடுக்கறதுக்கு. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் பே பண்ண வேண்டியது 1.5 தான். ஆனா இன்ட்ரெஸ்ட் முன்னாடி உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து 5.86 இருக்கு. யூ ஆர் சேஃப். பேங்க்ல வந்து ஓகே அப்படின்னு லிமிட்டை சாங்ஷன் பண்ணுவான். So that is called interest coverage ratio. So 3.91 times இருக்கு. That is very very comfortable. அடுத்த வருஷம் 3.77. ஸோ நீங்க இந்த டெட் ஈக்விட்டி எல்லாம் கேட்கிறீங்க இல்லையா, இதை தான் பார்க்கணும் நீங்க முதல்ல. இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ கம்ஃபர்டபுளா இருக்குன்னா இப்போ சார் இன்னும் லோன் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்பீங்க. அப்போ இதை வச்சு பார்க்கணும் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வருது கரெக்ட், எவ்வளோ ஈபிட்டா வருது ஓகே, அப்போனா இன்ட்ரெஸ்ட் கவர் ஆகுது, இன்ட்ரெஸ்ட்டை பற்றி ஒரி பண்ண வேண்டாம்
அதுக்காக தான் இந்த ரேஷியோ பார்க்குறது. நாளைக்கு இன்ட்ரெஸ்டே பே பண்ண முடியலன்னா அப்புறம் நீங்க வந்து அப்புறம் எப்படி பிரின்சிபலை பே பண்ண முடியும்? கம்பெனி இஸ் நாட் சால்வெண்ட். அதுக்கு யூஸ் பண்றது தான் இந்த ரேஷியோ. இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். அடுத்த நெக்ஸ்ட் செஷனுக்கு போகலாம். நெக்ஸ்ட் செக்ஷன் போகலாம். இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா சார்? யா சொல்லுங்க சார். இப்போ நீங்க சொன்னதுல வந்து 3% டிஃபரன்ஸ் இருந்தது. ஸோ ஏர்னிங் பிஃபோர் டாக்ஸஸுக்கும் நம்ம இன்ட்ரெஸ்ட் பே பண்றதுக்கும், இன்கேஸ் வந்து நமக்கு வந்து 2% தான் இருக்கு அப்படின்ற சமயத்துல வந்து நம்ம ரிஸ்க் எடுத்து லோன் வாங்கலாமா அந்த பர்சன்டேஜ்ல? இது வந்து 3% கிடையாது சார், 3 டைம்ஸ். 3 டைம்ஸ், சாரி சார். ஸோ இப்போ நமக்கு வந்து 1.5 டைம்ஸ் 2 டைம்ஸ் அந்த மாதிரி தான் வருது அப்படின்றப்போ நம்ம லோன் எடுத்துக்கலாம் இல்ல சார்? சி, அதாவது இன்ட்ரெஸ்ட்டை விட அதிகமா இருக்கணும். அட்லீஸ்ட் 2 டைம்ஸ் இருந்தா சேஃப் உங்களுக்கு. ஓகே ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். இதோட ரிலேட்டடா இன்னொன்னு பார்க்கணும்னா டெட் கவரேஜ் ரேஷியோவும் பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சம்டைம்ஸ் இந்த பிரின்சிபல் இன்ட்ரெஸ்ட் ரெண்டும் சேர்த்து பே பண்ணுவீங்க நீங்க. பேங்க்ல இப்ப அப்படிதான் சார் வருது. அப்ப என்ன ஆகும், நீங்க இன்ட்ரெஸ்ட்னு போடுறதுக்கு பதிலா இங்க என்ன போட்டு பார்க்கணும்னா டோட்டல் லோன் ரீபேமெண்ட் எவ்வளவுன்னு பார்க்கணும். ஓகே, அதை கம்பேர் பண்ணணும். உங்களுக்கு பிரின்சிபல் இல்லைன்னா தான் இன்ட்ரெஸ்ட். ஓகே சார். ஓகே சார், கிளியர் சார். ஸோ உங்களோட அந்த டெட் சர்வீஸ் கவரேஜ் ரேஷியோன்னு பேர். அது நீங்க ஒரு லோன் வாங்கினா அதை பிரின்சிபல் ரீபே பண்ணணும், இன்ட்ரெஸ்ட் ரீபே பண்ணணும், அதாவது இஎம்ஐ மொத்தம் சேர்ந்து 1.5 lakhs வருதுன்னா உங்களுக்கு மார்ஜின் 5.8. தட் மீன்ஸ் வி ஆர் சேஃப் அப்படிங்கிறோம். அதுல 2 பார்ட், இன்ட்ரெஸ்ட் போர்ஷன் ஒன்று, சம்டைம்ஸ் பிரின்சிபல் இருந்தா தட் இஸ் கால்ட் டெட் சர்வீஸ் கவரேஜ் ரேஷியோன்னு பேர். சப்போஸ் இதே கம்பெனியில வந்து உங்களுக்கு இஎம்ஐயா கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து ஈபிட்டா வந்து இவ்வளோ இருக்கு, ஆனா இஎம்ஐ வந்து உங்களுக்கு ஒரு 4 lakhs வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ரிஸ்கி சிச்சுவேஷன். உங்களுக்கு 4 lakhs கமிட்மெண்ட் இருக்கு, ஆனா 5.86 தான் வருது. கொஞ்சம் க்ளோஸ், மார்ஜின் ரொம்ப கம்மியா இருக்கு. இதுல ஏதாவது சேஞ்சஸ் ஆயிட்டுனா இது உங்களுக்கு அஃபெக்ட் ஆயிடும். அதுக்கு தான் இந்த கவரேஜ் ரேஷியோ பார்க்குறது. ஓகே ஓகே சார், தேங்க்யூ சார். யா, ஸோ நெக்ஸ்ட் ஒரு கேட்டகரிக்கு போகலாம். நெக்ஸ்ட் கேட்டகரி என்னன்னா, அது பேக்ரவுண்ட் சொல்றேன். கம்பெனி எஃபிஷியண்டா நடத்திட்டு இருக்கீங்களா? அதாவது இன்வென்ட்ரி வாங்குறீங்க, அதை குயிக்கா சேல் பண்றீங்களா, இல்ல இன்வென்ட்ரி வாங்கி அப்படியே இருக்கா? ரிசீவபிள்ஸ் இருக்கு, அதை குயிக்கா கலெக்ட் பண்றீங்களா, அது மெதுவா வருதா? இவ்வளவு அசெட் வச்சிருக்கீங்க, எவ்வளவு சேல்ஸ் பண்றீங்க, இந்த அசெட் உண்மையில யூஸ் பண்றீங்களா இல்லையா, எஃபிஷியண்டா இருக்கா இல்லையான்னு செக் பண்றது தான் எஃபிஷியன்சி ரேஷியோன்னு பேரு. அந்த எஃபிஷியன்சி ரேஷியோல வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரிசீவபிள்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ. ரிசீவபிள்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ அதாவது உங்களுடைய டர்ன் ஓவர் என்ன, ரிசீவபிள்ஸ் என்ன. இதுல பாத்தீங்கன்னா சேல்ஸ் வந்து 73 lakhs இருக்கு, ஆனா உங்களுக்கு டெட்டார்ஸ் வந்து 1.1 இருக்கு. தட் மீன்ஸ் இவ்வளோ சேல்ஸ்ல 1.13, தட் இஸ் 6 times. அதாவது 6 times this divided by this is equal to 6 இருக்கு ரிசீவபிள் டர்ன் ஓவர். அப்படின்னா 2 months அர்த்தம். ஆவரேஜா 2 monthsக்கு வந்து உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் இருக்கு. இதை இன்னும் ஈஸியா பார்க்கறதா இருந்தாக்க எப்படி பார்க்கலாம்னாக்க, இப்போ சேல்ஸ் வந்து 73 lakhs இருக்கு. அப்போ மந்த்லி சேல்ஸ் எவ்வளோ, டிவைடட் பை 12. ஒரு மாசம் 6,12,000. ஆனா உங்களோட டோட்டல் அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள் எவ்வளோ இருக்கு, 11 lakhs இருக்கு. தட் மீன்ஸ் திஸ் டிவைடட் பை 2 months சேல்ஸ் வந்து உங்களுக்கு ரிசீவபிளா இருக்கு. உங்க இண்டஸ்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி அதை டிசைட் பண்ணிக்கணும். இப்போ இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் மொத்தம் 30 days தான் கிரெடிட் அப்படின்னா நீங்க 2 months இது இருந்தானா எஃபிஷியண்டா இல்லைன்னு அர்த்தம். இல்ல இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் வந்து இந்த இண்டஸ்ட்ரியிலே 3 மாசம் ஆகும் சார் பணம் கலெக்ட் பண்றதுக்கு, இல்ல சார் அப்ப எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் 2 மாசம் தான் சார் அப்படின்னா தென் யூ ஆர் எஃபிஷியன்ட் அர்த்தம். எந்த அளவுக்கு எஃபிஷியண்டா இருக்கீங்க அப்படின்னு பார்க்கணும். இது மாதிரி இன்வென்ட்ரி எந்த அளவுக்கு குயிக்கா நீங்க பண்றீங்கன்னு பார்க்கறதுக்கு தான் இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ அப்படின்னு போடுறது. நீங்க
10 crore சேல்னா 10 crore இன்வென்டரி வைக்க மாட்டீங்க. 50 lakhs இன்வென்டரி வச்சு நீங்க 10 crore சேல் பண்ணா 20 டைம் நீங்க ரொட்டேட் பண்றீங்கன்னு அர்த்தம். ஸோ அது என்ன பண்ணுவாரு ஃபார்முலா இது காஸ்ட் ஆஃப் குட் சோல்ட் டிவைடட் பை ஆவரேஜ் இன்வென்ட்ரி. காஸ்ட் ஆஃப் குட் சோல்ட் எவ்வளோ இருக்கு? 44 lakhs இருக்கு. அதாவது இந்த ரேஷியோ இங்க போய் பாத்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் குட் சோல்ட் 44 lakhs இருக்கு. அதான் காஸ்ட் ஆஃப் குட் சோல்ட். ஆவரேஜ் இன்வென்ட்ரி, ஆவரேஜா இன்வென்ட்ரி எவ்வளவு மெயின்டைன் பண்றீங்க? 1,74,000. அப்போ இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் பாத்தீங்கன்னா 25 டைம்ஸ் நீங்க இதை ரொட்டேட் பண்ணிருக்கீங்க. தட் மீன்ஸ் எக்ஸ்ட்ராடினரி. வாங்கி வாங்கி கடகடன்னு வித்து 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 வாங்கி வித்து 25 தடவை நீங்க ரொட்டேட் பண்ணிருக்கீங்க. தட் மீன்ஸ் இட்ஸ் a very good efficiency. அட் த சேம் டைம் அதுல என்ன ரிஸ்க் இருக்குன்னா டக்குன்னு சடனா சேல் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகி உங்களால் குயிக்கா வாங்க முடியலன்னா ஸ்டாக் இருக்காது கையில. அதனால ஒரு 6 or 7 டைம்ஸ் நீங்க ரொட்டேட் பண்ணீங்கனால இட் இஸ் a குட் திங் ஆக்சுவலா. ஓகே, ஒரு 2 months காஸ்ட் ஆஃப் குட் சோல்டுக்கான இன்வென்டரி இருந்தா போதும். பட் இங்க வந்து ரொம்ப உங்களுக்கு 25 டைம்ஸ் நீங்க ரொட்டேட் பண்ணிருக்கீங்க ஒரு வருஷத்துல. தட் இஸ் குட். டெய்லி வாங்கி டெய்லி விற்கிற மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாசம் வாங்கி 10 நாள்ல வித்துடுறீங்க. அந்த ரொட்டேஷன் வந்து 10 days தான் உங்களுக்கு. தட் இஸ் குட். அட் சேம் டைம் என்ன ஏன் ரிஸ்க் அப்படின்னாக்க நாளைக்கு ஒருவேளை சடனா சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகி உங்ககிட்ட குட்ஸ் இல்லைன்னா உங்களால சேல்ஸ் அஃபெக்ட் ஆயிடும். சம்டைம்ஸ் ப்ரொக்யூர் பண்ண முடியாம போயிடுதுனாலும் உங்களுக்கு இதுவாகும். திரும்ப திரும்ப ப்ரொக்யூர் பண்ணா அதுக்கான காஸ்ட் நிறைய ஆகும். அதனால அது தேவையாங்கிறத நீங்க அனலைஸ் பண்றதுக்கு இன்வென்டரி டர்ன் ஓவர் ரேஷியோ. ஓகே, இது வந்து எஃபிஷியன்சி. எஃபிஷியன்சில வந்து மெயினா இந்த ரெண்டு தான் ஆக்சுவலா உங்களுக்கு. ரிசீவபிள் டர்ன் ஓவர் ரேஷியோ, இன்வென்டரி டர்ன் ஓவர் ரேஷியோ. ஓகே, இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. இது வந்து ரொம்ப ரெலவென்ட் உங்க எல்லாருக்குமே. சார் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் மட்டும் தான் எடுக்கணுமா சார்? காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் இன்டைரக்ட் பார்க்க வேண்டாமா சார்? ஆமா, இன்டைரக்ட் கிடையாது. இது என்ன, இது இன்வென்ட்ரி. இந்த காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட்னா ஒன்லி அந்த இன்வென்ட்ரி பிளஸ் அந்த லேபர், அந்த பேக்கிங், அந்த சார்ஜஸ் மாத்திரம் தான் வரும். இதுதான் இன்வென்ட்ரியோட நீங்க லிங்க் பண்ண முடியும். இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ங்கிறது உங்களுக்கு ஜெனரல் ஓவர் ஹெட்ஸ் ஆயிடுது. அது மாசம் மாசம் சேமா வருது. அது வந்து ரொட்டேஷன் கிடையாது. ஓகே ஓகே சார், தேங்க்ஸ். இந்த இவ்வளவு இன்வென்ட்ரி வாங்கியிருக்கீங்க, இவ்வளவு இன்வென்ட்ரி வித்திருக்கீங்க. அப்போ 1,74,000 இன்வென்ட்ரியை வச்சு 44 லட்சம் இன்வென்ட்ரி சேல் பண்ணிருக்கீங்கன்னா 25 தடவை நீங்க ரொட்டேட் பண்ணிருக்கீங்கன்னு. அதனால இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் வரக்கூடாது. ஓகே, இதுவும் இண்டஸ்ட்ரி உங்களுக்கு சம்டைம்ஸ் மாறும். இப்போ சூப்பர் மார்க்கெட்லாம் போனீங்கன்னா ஒரு மாசம் வந்து 80 lakhs சேல் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள பொறுத்த வரைக்கும் 40 லட்சத்துக்கு ஸ்டாக் வச்சுட்டே தான் இருக்கணும். இந்த மாதிரி சில அப்பேரல்ஸ் ஷாப் போனாலும் அவங்களுக்கு அந்த ஸ்டாக் வச்சுட்டே தான் இருக்கணும். ஜுவல்லரி பிசினஸ்ல ஒரு ட்ரெண்ட் இருக்கும். பட் சில இதுல வந்து நீங்க இன்வென்ட்ரியே வைக்க வேண்டாம், ஆர்டர் வந்தவொடனே வாங்கி கொடுத்தா போதும். அந்த மாதிரி சில பிசினஸும் இருக்கு. அங்க இன்வென்ட்ரி உங்களுக்கு டைப் ஆகவே ஆகாது. ஓகே, ஸோ அந்த மாதிரி இண்டஸ்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அது மாறும். சொல்லுங்க சார். இப்போ இன்வென்ட்ரியே இல்லாத பிசினஸ் இருக்கு, லைக் சே ஃபைனான்ஸோ அந்த மாதிரி கேஷ் தான் இன்வென்ட்ரி. ஆமா, அந்த மாதிரி இதுக்கு வந்துட்டு இப்போ இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ வந்துட்டு செட் ஆகாது இல்ல சார்? எப்படி வராது. இது எல்லாமே கமாடிட்டி தானே சார்? எஃபிஷியன்சி ரேஷியோ எல்லாமே கமாடிட்டி பேஸ்டு தான். ஆமா, உங்களுக்கு ஃபினான்ஸ் பிசினஸ்ல வேற ரேஷியோஸ் இருக்கும். how much of money you are given, what is the income you earned. கரெக்ட். பணத்துக்கு இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. அத லிக்விடிட்டி ரேஷியோ மாதிரி வந்து லிக்விடிட்டி எல்லாம் பார்க்கணும். எவ்ரிடே ரீபேமெண்ட் இருக்கும், எவ்ரிடே ரெக்கவரி இருக்கும். ரெக்கவரிக்கும் ரீபேமெண்ட் கரெக்டா மேட்ச் ஆகணும் உங்களுக்கு. அந்த மாதிரி டிஃபரெண்ட் ரேஷியோஸ் ஃபினான்ஷியல் சப்போர்ட்ல வேற மாதிரி ரேஷியோஸ் நம்ம பார்க்கணும். ஓகே, அதுதான் ஆர்பிஐல வந்து நிறைய வைக்கிறான் இல்லையா, மினிமம் லிக்விடிட்டி ரேஷியோ, ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ, அதெல்லாம் வைக்கிறான். ஓகே, so receivables turnover, inventory turnover ஸ்பெசிஃபிக்கா அதுக்கு நமக்கு அப்ளை ஆகாது. ஓகே ஓகே சார், தேங்க்ஸ். ஓகே, so this is about balance sheet. இந்த பேலன்ஸ் ஷீட்டை பார்த்தாலே உங்களுக்கு நிறைய அனலைஸ் பண்ண தெரியும். பாருங்க, இப்போ இன்வென்ட்ரி 10 lakhs இருக்கு, ஆனா வந்து பாத்தீங்கன்னா பேயபிள்ஸ் 78 தான் இருக்கு. தட் மீன்ஸ் ரிசீவபிள்ஸ் 10 lakhs இருக்கு, பேயபிள்ஸ் 70 இருக்கு. தட் மீன்ஸ் நீங்க ரிசீவபிள்ஸ் மெதுவா பண்ணிட்டு இருக்கீங்க,
வெண்டாருக்கு குயிக்கா பே பண்றீங்க, இப்படியே கூட அனலைஸ் பண்ணி பார்க்கலாம் நீங்க. ஓகே, fine. So now we'll go to profit and loss account. Just to see the profit and loss account first. So அதுல 3 டைப் ஆஃப் ரேஷியோ பார்த்தோம் பேலன்ஸ் ஷீட்ல. ஒன்னு வந்து சால்வன்சி ரேஷியோ, இன்னொன்னு லிக்விடிட்டி ரேஷியோ, மூணாவது எஃபிஷியன்சி ரேஷியோ. சால்வன்சிங்கிறது ஓகே, கம்பெனி இன்சால்வெண்ட் ஆகாம இருக்குமா, ஓகே சேஃபா இருக்கா, ரைட். லிக்விடிட்டி ரேஷியோ, இப்போ அந்த ஷார்ட் டேர்ம்ல வர லைபிலிட்டிலாம் நம்மளால மீட் பண்ண முடியுமா முடியாதா அது. மூணாவது வந்து எஃபிஷியன்சி ரேஷியோ, எந்த அளவுக்கு எஃபிஷியண்டா நம்ம பணத்தை கலெக்ட் பண்றோம், எந்த அளவுக்கு இன்வென்ட்ரியை டர்ன் அரவுண்ட் பண்றோங்கிறது. நாலாவது கேட்டகரி வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ, கம்பெனியில ப்ராஃபிட் இருக்கா இல்லையா அந்த ரேஷியோ பார்க்க தான் ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ. ஓகே, இது வந்து ரொம்ப சிம்பிள், நீங்க எல்லாருமே இதை பார்த்துருப்பீங்க. ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ரெவென்யூ, எல்லாருக்குமே தெரியும். ரெவென்யூ 42 lakhs. காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட், இந்த ரெவென்யூ ஏர்ன் பண்றதுக்கு எவ்வளவு காஸ்ட் ஆச்சு, அப்போ தட் இஸ் கால்ட் கிராஸ் ப்ராஃபிட். ஸோ எல்லா பிஸ்னஸ்லையும் இந்த முதல்ல கிராஸ் ப்ராஃபிட் இருக்கணும். நீங்க மேனுஃபேக்சரிங் செலவு, அதை வித்து வந்த வருமானம் தான் ஃபர்ஸ்ட் லெவல் ப்ராஃபிட். இது இல்லாம பிசினஸே பண்ண முடியாது. திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் லெவல், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எந்த பிசினஸ்லயானா இந்த கிராஸ் ப்ராஃபிட் நிறைய இருக்குன்னா கம்ஃபர்டபுளா பிசினஸ் பண்ணலாம். நீங்க சேல்ஸ் கம்மியானாலும் மார்ஜின் உங்களுக்கு இருப்போது, அதிகமாக இருந்தாலும் மார்ஜின் இருப்போது, கவலையப்பட வேணாம். இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுங்க. இப்போ ஹைலி இந்த பிராண்டட் கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா கிராஸ் ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்த கிராஸ் ப்ராஃபிட் வச்சு தான் அவங்க மார்க்கெட்டிங் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு வேன்யூஸ் அண்ட் ஷர்ட் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வாங்குறாங்க 5000 அப்படின்னாக்க கிராஸ் ப்ராஃபிட் வந்து அதில் சம்டைம்ஸ் ஒரு 70% கூட இருக்கும் கிராஸ் ப்ராஃபிட். ஏன்னா அதில் மல்டிபிள் லேயர்ஸில் நம்ம ரெவென்யூ வந்து ஷேர் ஆகும். மார்க்கெட்டிங் பெரிய அமௌண்ட் ஆகும், அப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் போகும், ரீட்டைலர் போகும், எல்லாருக்கும் அதில் ஷேர் இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியல் காஸ்ட் வில் நாட் பி வெரி பிக். 5000 கஸ்டமர் பே பண்ணுறோன்னா மேபி அவன் 1500 rupees கூட சம்டைம்ஸ் காஸ்ட்ல முடியும். பட் இந்த கிராஸ் ப்ராஃபிட் லெவல்ங்கிறது ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கும் கிராஸ் ப்ராஃபிட் மாறும். இப்போ நீங்கள் ரீட்டைல் ஸ்டோர் வச்சிருக்கீங்கன்னா 10% கிராஸ் ப்ராஃபிட் வரலாம். ரெஸ்டாரண்ட்னா மேபி 20 to 30 ஆர் சம்டைம்ஸ் 40% வரலாம். அதில் இந்த ஃபாஸ்ட் மூவிங் ரெஸ்டாரண்ட்னா உங்களுக்கு 15% இருக்கும். வேற ஒரு மாதிரி ஹை ப்ரொஃபைல் ரெஸ்டாரண்ட்னா மேபி 40% இருக்கலாம் கிராஸ் ப்ராஃபிட். ஓகே, அது மாதிரி டெக்ஸ்டைல்ஸ்லேயும் வந்து டிஃப்ரெண்ட் லொகேஷன்ஸ்ல டிஃப்ரெண்ட் இது வரும். இப்போ பெரிய பஜார்லாம் வைக்கும்போது அவனுக்கு கிராஸ் ப்ராஃபிட் ரொம்ப கம்மியாக இருக்கும், மார்ஜின்ஸ் ஆர் வெரி லெஸ். சாரி, அது மாதிரி எலக்ட்ரானிக் குட்ஸ் மார்ஜின்ஸ் மைட் பி வெரி லெஸ். இப்போ ஸ்பெக்ஸ் அதில் பார்த்தா மார்ஜின்ஸ் ஆர் வெரி ஹை. ஸோ கிராஸ் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா அடுத்தது இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். டோட்டல் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ங்கிறது என்னன்னா, இது வந்து டைரக்டா ப்ராடக்டோட நீங்க ரிலேட் பண்ண மாட்டீங்க. இதெல்லாம் ஓவர் ஹெட்ஸ், சேலரி, அப்புறம் இன்ட்ரெஸ்ட், அதர் எக்ஸ்பென்சஸ்லாம் போட்டு இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் வரும். ஸோ இந்த கிராஸ் ப்ராஃபிட்லேருந்து இந்த இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் நீங்க கம்மி பண்ணா கிடைக்கிறது தான் ஈபிட்டா, ஏர்னிங் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் டெப்ரிசியேஷன் டாக்ஸ். இதுதான் ஆப்ரேஷனல் மார்ஜின் பேரு. ஆப்ரேஷனல் மார்ஜின். இந்த ஃபினான்ஷியல் சார்ஜஸ்ங்கிறது பேங்க் சார்ஜஸ், அதெல்லாம் இட் இஸ் நாட் த இன்ட்ரெஸ்ட். இதுதான் நெக்ஸ்ட் லெவல் ப்ராஃபிட். திஸ் கால் ஆப்ரேஷனல் ப்ராஃபிட். இது இருக்கணும் உங்களுக்கு, ஆப்ரேஷனல் ப்ராஃபிட் இருக்கணும். சம்டைம்ஸ் ஆப்ரேஷனல் ப்ராஃபிட் இல்லாட்டா கூட கிராஸ் மார்ஜின் நிச்சயம் தான். இதெல்லாம் நீங்க ஒரு மாதிரி கம்மி பண்ணி, இதெல்லாம் கம்மி பண்ணி நீங்க வந்து ஆப்ரேஷனல் மார்ஜின் கொண்டு வந்துடலாம். அப்புறம் டெப்ரிசியேஷன்ங்கிறது நான் கேஷ் எக்ஸ்பெண்டிச்சர். அடுத்தது ஈபிட்டா, அப்புறம் இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ், ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். இது ஆல்ரெடி உங்களுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் நிறைய செஷன்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஜஸ்ட் இந்த ரேஷியோக்காக ஒரு தடவை இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். இதுல ரேஷியோல வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ரேஷியோஸ் இது. ஃபர்ஸ்ட் கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ. கிராஸ் ப்ராஃபிட் டிவைடட் பை சேல்ஸ், அவ்வளவுதான். ஸோ இந்த கம்பெனியில பாத்தீங்கன்னா
ஃபர்ஸ்ட் இயர் 55% இருக்கு, செகண்ட் இயர் 40% இருக்கு. That's a big variation. 55% இருக்கு, 40% இருக்கு. எப்போதுமே ரேஷியோஸ் அனலைஸ் பண்ணும்போது நீங்க இந்த வருஷத்தையும் ப்ரீவியஸ் இயரையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். அதே மாதிரி நம்ம கம்பெனியும் மற்ற கம்பெனியும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். இதே ஒரே வருஷத்துலயே எவ்ரி குவார்டர் பண்ணி பார்க்கலாம், இல்லை எவ்ரி மந்த் கூட பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இந்த கிராஸ் ப்ராஃபிட் வந்து யூனிஃபார்ம் இருந்ததுன்னா நீங்க மேஜரா ஒன்றும் இஷ்யூ இல்லை உங்களுக்கு. அது கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆனாலும் இன்னும் எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் ஆகுதுன்னு சொல்லலாம். பட் இங்க பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் 55, இந்த வருஷம் 40. தட் மீன்ஸ் ஏதோ ஆப்ரேஷனலி ப்ராஃபிட்டபிலிட்டி கம்மியா இருக்கு. சொல்லுங்க, எதனால அது கம்மியா இருக்கலாம் சொல்லுங்க பார்க்கலாம். Anybody would like to participate? You can participate. யாராவது சொல்லுங்க பார்க்கலாம், எதனால இந்த இது கம்மி ஆகலாம் ஜெனரலா? Material cost would have gone up. Increase in labor expense. கரெக்ட். அதாவது காஸ்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, நீங்க செல்லிங் பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணல. அது ஒரு காரணம் இருக்கலாம். கரெக்டா? ஓகே. ஸோ அப்போ இது வந்து ஒரு இண்டிகேட்டர். ஓஹோ, அப்போ காஸ்ட்ல கொஞ்சம் ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணணும். ஏன்னா இது வந்து பேஸ், இந்த பேஸ் அடிபட்டுறக்கூடாது உங்களுக்கு. 55 to 40ங்கிறது என்ன பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 5.5னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30% ரிடக்ஷன். 30% reduction in gross profit. In the 15%, 55 is becoming 40. That means 30% of 55 has come down now. கிட்டத்தட்ட சார் இன்ஃப்ளேஷன் கூட ஒரு ரீசனா இருக்கலாம். ஆமா, இன்ஃப்ளேஷன்னா என்ன, உங்களுக்கு எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா? அப்போ உங்க செல்லிங் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கணும்ல. அதான் சார், நம்ம இன்ஃப்ளேஷன் ஒரு கிரைட்டீரியா கன்சிடர் பண்ணாம செல்லிங் பிரைஸை மாத்தாம இருக்கிறாங்க. கரெக்ட். ஸோ ப்ரைசிங் டிஃப்ரென்ஸ், இன்ஃப்ளேஷன்ல காஸ்ட் உங்களுக்கு அதிகமாயிட்டுருது, ஆனா உங்களோட வாங்குறது இன்னொருத்தவங்களுக்கு அது காஸ்ட் தானே, அவங்களுக்கு நீங்க அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணல. கரெக்டா? கரெக்ட். சம்வேர் நம்மளோட பிரைசிங் சிஸ்டம்ல ஏதோ ஒரு அடிபட்டிருக்கு. அப்படி இல்லைன்னா ஓவராலா மார்க்கெட்ல வந்து சோ மச் ஆஃப் சப்ளை வந்துருது. அப்போ சப்ளை அதிகம் போது என்ன ஆகும், பிரைஸ் ஆட்டோமேட்டிக்கா கம்மியாயிடும். அந்த மாதிரி கூட இருக்கலாம். உங்களுக்கு காஸ்ட் அப்படியே கூட இருக்கலாம், ஆனா மார்க்கெட்ல சப்ளை அதிகமாயிடுச்சு, நிறைய பேர் அந்த பிசினஸ் ஆரம்பிச்சுட்டாங்க. ஓவர் சப்ளைம் போது என்ன ஆகும், பிரைஸ் ஆட்டோமேட்டிக்கா கம்மியாயிடும். when demand is less than the supply, price will decrease. இந்த ரெண்டு ஃபேக்டர் தான் இருக்கு, டிமாண்ட் அண்ட் சப்ளை. சப்ளை இஸ் மோர், டிமாண்ட் இஸ் லெஸ் அப்படின்னா என்ன ஆகும், பிரைஸ் வில் இன்க்ரீஸ். சாரி, பிரைஸ் வில் டிக்ரீஸ். பிரைஸ் வில் டிக்ரீஸ். அந்த மாதிரி கூட இருக்கலாம். அப்போ நீ இதெல்லாம் டிசிஷன் மேக்கிங் பாயிண்ட்ஸ். அப்போ வேற ஏதாவது ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணலாமா, காஸ்ட் இன்னும் இடுக்கி பிடிக்கலாமா, காஸ்ட்டை மெட்டீரியல் காஸ்ட் இன்னும் நெகோஷியேட் பண்ணி வாங்கலாமா, வேற ஏதாவது டை அப் பண்ணலாமா அப்படிங்கிற அனலைஸ் பண்றது தான் கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ. அடுத்தது நெட் ப்ராஃபிட் ரேஷியோ. நெட் ப்ராஃபிட் ரேஷியோங்கிறது பாத்தீங்களா, இதுல இன்னொன்னு உங்ககிட்டே நான் ஒரு ஆன்சர் எதிர்பார்க்கிறேன். ஃபார்முலா ரொம்ப சிம்பிள், நெட் ப்ராஃபிட் டிவைடட் பை சேல்ஸ். இத பாருங்க, 5.3%, இது 5%. இது உங்களோட அசஸ்மெண்ட் என்ன சொல்லுங்க, இதுல வாட் இஸ் யுவர் அசஸ்மெண்ட்? நெட் ப்ராஃபிட் 5%. Anybody can tell your உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் என்ன இதுல நெட் ப்ராஃபிட் ரேஷியோல? சேல்ஸ் ஜாஸ்தி ஆயிருக்கு, இருந்தாலும் அதுக்கு ப்ரொபோர்ஷனேட்டா வந்துட்டு நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகாத ரீசன் வந்து கிராஸ் ப்ராஃபிட்ல ஜாஸ்தியா இருக்கு. சொன்ன மாதிரி மார்க்கெட்டிங்லயோ எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்ஸ் ஆனதுனால சேல்ஸ் ஜாஸ்தி ஆனாலும் we have invested the cost in somewhere, so அதனால நெட் ப்ராஃபிட் கம்மியா இருக்கு. நெட் ப்ராஃபிட்ங்கிறது இத பாருங்க, ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்ல கிராஸ் ப்ராஃபிட் 40% இருக்கு, ஆனா நெட் ப்ராஃபிட் 5% இருக்கு.
ஓகே. ஆனா ஃபர்ஸ்ட் இயர்ல கிராஸ் ப்ராஃபிட் 55% இருக்கு, ஆனா நெட் ப்ராஃபிட் அதே 5% தான் இருக்கு. இதுல இருந்து என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்க? இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் குறைஞ்சிருக்கு. இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் நீங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்கீங்க. செகண்ட் இயர் யூ மேனேஜ் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். அதை கம்மி பண்ணி நெட் ப்ராஃபிட் ஒரு மாதிரி அதே 5% எப்படியோ மேனேஜ் பண்ணிட்டீங்க. இந்த கிராஸ் ப்ராஃபிட்ல வந்த லாஸை நீங்க நெட் ப்ராஃபிட்ல எப்படியோ மேனேஜ் பண்ணிட்டீங்க. இது ஒரு கன்க்ளூஷன். இன்னொரு கன்க்ளூஷன் பாத்தீங்கன்னாக்க கிராஸ் ப்ராஃபிட் 55% இருக்கும்போது நெட் ப்ராஃபிட் 5% கம்மியா இல்லையா? ரொம்ப கம்மி. ஸோ இந்த கம்பெனில வந்து ஓவர் ஹெட்ஸ் நிறைய போய் மாட்டிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா கிராஸ் ப்ராஃபிட் 25% வந்து நெட் ப்ராஃபிட் 5% வந்தா பரவாயில்ல. கிராஸ் ப்ராஃபிட் 55% இருக்கு. அப்ப நெட் ப்ராஃபிட் நீங்க ஒரு 20-25% வந்து நிறுத்தணுமா இல்லையா? அப்போ வேல்யூ கிரியேட் பண்ணாத இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் நிறைய போய் மாட்டின்னு இருக்குன்னு அர்த்தம் உங்களுக்கு. மேபி தேவையே இல்லாத ரெண்ட், பெரிய இடத்துக்கு ரெண்ட் எடுத்திருக்கலாம், நீங்க தேவையில்லாத சில டீம் காஸ்ட் இன்கர் பண்ணிருக்கலாம். இது அனதர் கன்க்ளூஷன். அடுத்தது ஈபிட்டா, ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் எவ்வளவு வந்திருக்கு? ஈபிட்டா தான் உங்களை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் லெவல் ப்ராஃபிட். ஆப்பரேட்டிங் மார்ஜின் எவ்வளவு இருக்கு? 8% இருக்கு. செகண்ட் இயர் 8%. சம்ஹவ் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் கண்ட்ரோல் பண்ணி ஈபிட்டாவும் மேனேஜ் பண்ணிட்டாங்க இவங்க. ஆனா 8% ஈபிட்டா இஸ் ஆல்சோ வெரி லெஸ். நீங்க சாதாரணமா ஒருத்தட்ட போய் 8% ஈபிட்டானா இட் இஸ் அ குட் அப்படிம்பாங்க. பட் ஜிபி 55 வச்சிருந்து ஈபிட்டா 8 சொல்லலாமா? அப்போ தேவையில்லாத நடுவுல அந்த ஒரு ஓவர் ஹெட்ஸ் வந்து ஒரு பெரிய பர்டனை கொடுத்துருக்கு. அதனாலதான் உங்களுக்கு ஈபிட்டா இவ்வளவு கம்மியா இருக்கும். புரியுதா அந்த பாயிண்ட்? எனி क्वेश्चंस in this? இதுல ஏதாவது क्वेश्चंस இருக்கா? ஸோ குயிக்கா சொல்லணும். இப்போ 4 பாயிண்ட் பார்த்தோம் இதுல மெயினா. அதை குயிக்கா ஒரே ரிவைஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து லிக்விடிட்டி ரேஷியோ. லிக்விடிட்டி ரேஷியோங்கிறது கம்பெனி லிக்விடிட்டி பொசிஷன் எப்படி இருக்கு, கரண்ட் அசெட்ஸ், கரண்ட் லைபிலிட்டிஸ், இன்வென்ட்ரி, ரிசீவபிள்லாம் கரண்ட் அசெட்ஸ், வெண்டார்ஸ்க்கு பே பண்றதுலாம் கரண்ட் லைபிலிட்டி. இந்த பொசிஷன் எப்படி இருக்கு, அது லிக்விடிட்டி ரேஷியோ. செகண்ட் சால்வன்சி ரேஷியோ. ஓகே, எவ்வளோ ஓனர்ஸோட ஃபண்ட் எவ்வளோ, அவுட் சைட் லைபிலிட்டிஸ் எவ்வளோ. ஸோ ஏதாவது கம்பெனி வந்து பிரேக் டவுன் ஆகிடுமா, ஓவரா நம்ம ஸ்ட்ரெச் பண்ணி லோனை வாங்கிட்டோமா, கம்பெனி சால்வெண்டா இல்லையா, திடீர்னு லைபிலிட்டி 6 கோடி இருக்குங்க, ஓனர்ஸ் கேபிட்டல் 50 லட்சம் தான் இருக்கு, கம்பெனியில ப்ராஃபிட்டபிலிட்டி இல்லை, எப்படி அதை மேனேஜ் பண்ணுவீங்க, அதெல்லாம் கண்டுபிடிச்ச சால்வன்சி ரேஷியோ. அப்புறம் எஃபிஷியன்சி ரேஷியோ, எந்த அளவுக்கு எஃபிஷியன்ட்டா நீங்க ரொட்டேட் பண்றீங்க. இன்னும் சொல்றதா இருந்தா ரொட்டேஷன் பேரு. சேல் பண்ணிட்டு எவ்வளவு குயிக்கா பணத்தை வாங்குறீங்க, இதுதான் எஃபிஷியன்சி. குயிக் ரொட்டேஷன். இன்வென்ட்ரி வாங்குறீங்க, ப்ரொடக்ஷன் பண்றீங்க, சேல்ஸ் பண்றீங்க, பணத்தை கலெக்ட் பண்றீங்க, திரும்ப அடுத்த சைக்கிள். எந்த அளவுக்கு இந்த சைக்கிள் எஃபிஷியன்ட்டா போறதா தான் எஃபிஷியன்சி ரேஷியோ. அப்புறம் ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ. கிராஸ் ப்ராஃபிட் எப்படி இருக்கு, நெட் ப்ராஃபிட் எப்படி இருக்கு, ஆப்ரேட்டிங் மார்ஜின் எப்படி இருக்கு. ஸோ இதை வச்சு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஓரளவுக்கு ஒரு பேலன்ஸ் ஷீட்டை ஈஸியா நீங்க அனலைஸ் பண்ண முடியும். உங்க பிசினஸ் லெவல்ல வந்து வேற எந்த ரேஷியோவும் ரொம்ப ரெலவெண்டா இருக்காது. அதை தவிர நீங்க வந்து எவ்வளவு ரேஷியோனா ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ரெண்ட் டு சேல்ஸ், சேலரி டு சேல்ஸ், அதெல்லாம் உங்க சாய்ஸ். எவ்வளவு ரேஷியோஸ்னா ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். சடனா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கம்பெனியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் நிறைய இருக்கு, அதனால தான் நெட் ப்ராஃபிட் ரேஷியோ கம்மியாக இருக்கு. அப்போ ஒவ்வொரு எக்ஸ்பென்ஸை எடுத்து அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். டெக்னாலஜி காஸ்ட் எவ்வளோ, ரெண்ட் எவ்வளோ, கம்யூனிகேஷன் காஸ்ட் எவ்வளோ, அட்மின் காஸ்ட் எவ்வளோ, சேலரி காஸ்ட் எவ்வளோ, ஒன்றா பர்சன்டேஜ் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து அதை கம்மி பண்ணுறதுனா கம்மி பண்ணலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு நான் ஷேர் பண்ணணும்னு நினைச்ச பாயிண்ட்ஸ் இதுதான். உங்களுக்கு இன்னைக்கு டீச் பண்ணதுல இல்லை லாஸ்ட் கிளாஸ்ல டீச் பண்ணதுல
இல்ல அதுக்கு முன்னாடி டீச் பண்ண ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். we have another 15 minutes டைம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து இவ்வளவு 15 மினிட்ஸ் கொஸ்டின்காக தனியா அலாட் பண்றோம் நம்ம. இல்லைன்னா ஜென்ரலா நம்ம நடத்திட்டே இருக்கும்போது நிறைய டவுட்ஸ் வரும். நீங்க அந்த அளவுக்கு வரல. Any questions you can ask. சார் இப்போ எங்களுக்கு சர்வீஸ் பிஸ்னஸ்ல வந்து இன்வென்ட்ரியே கிடையாது, கன்சல்டன்சி தான். கரெக்ட். வந்து நமக்கு கரண்ட் ரேஷியோ லிக்விட் ரேஷியோ ஒரே மாதிரி ஆயிடுமா சார்? சர்வீஸ் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதோ ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சேல்ஸ் இருக்கு, ஓகே, அதில் உங்களுக்கு இன்வென்ட்ரியே கிடையாது. அதில் இன்வென்ட்ரி டேர்ன் ஓவர் கிடையாது. ப்ராப்ளி அதில் வந்து உங்களுக்கு என்ன ரெலவெண்ட்டாக இருக்குன்னா ரிசீவபிள்ஸ் டேர்ன் ஓவர் ரேஷியோ இருக்கலாம். ஓகே, சர்வீஸ் பண்ணிட்டு எவ்வளோ குயிக்காக நீங்கள் அதை கலெக்ட் பண்ணுறீங்க அதை ஒன்று பார்க்கலாம். அகைன் ஒர்க்கிங் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா அதில் ரிசீவபிள்ஸ் தான் இருக்கும், இன்வென்ட்ரி கிடையாது. ஓகே, ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் அது எப்படி? சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் அப்படின்னாக்க நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க, பில் பண்ற வரைக்கும் அது ஒர்க் இன் ப்ரோக்ரஸ். அது பில் பண்ணிட்டீங்கன்னா அது சேல்ஸ் ஆயிட்டு இருக்கு. ஓகே, சம்டைம்ஸ் என்ன ஆகும், பில் பண்ண மாட்டீங்க, அது ஒர்க் இன் ப்ரோக்ரஸா வந்து உட்காந்துருக்கும். அதுவும் கரண்ட் அசெட் தான், அதை WIP-ஆ காமிக்கலாம். இன்வென்ட்ரிக்கு பதிலா இது லாக்டு, திஸ் அமௌண்ட் இஸ் லாக்டு இன் கிரியேட்டிங் த ப்ராடக்ட். ஓகே, உங்களுக்கு வந்து இன்ஜினியரிங் கான்ட்ராக்ட்ஸ்ல எல்லாம் வரும், பில்ட் பண்ணிட்டே இருப்பாங்க, ஒரு 50% கம்ப்ளீட் ஆயிருக்கும், ஆனால் பணம் வராது. இந்த 50% வந்து உங்களுக்கு போய் பிளாக் ஆயிருக்கும். அது மாதிரி நீங்கள் வந்து ஒரு கம்பெனிக்கு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறீங்க, ஒரு 10 பேரை டெபியூட் பண்ணுறீங்க, அந்த 10 பேர் சேலரி வந்து WIP-ஆ இருக்கும் உங்களுக்கு. ஓகே, அதுவும் கரண்ட் அசெட் தான் உங்களுக்கு. அது இன்வாய்ஸ் ஆகும்போது அது கிளியர் ஆகும் உங்களுக்கு. ஓகே ஓகே. அந்த கிராஸ் ப்ராஃபிட்ல பார்க்குறப்போ நமக்கு நெட் ப்ராஃபிட், கிராஸ் ப்ராஃபிட்ல வந்து நம்ம இதே பார்க்க முடியாது இல்லைங்களா, இன்வென்ட்ரி இல்லாதனால. இல்ல சர்வீஸ் கம்பெனிக்கு கிராஸ் ப்ராஃபிட் பார்க்கலாம். ஏன்னா கிராஸ் ப்ராஃபிட் அப்படிங்கிறதுனா ஃபர்ஸ்ட் லெவல் ப்ராஃபிட்னு பேர். அந்த பிசினஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறும். இப்போ நீங்க வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் மட்டும் தான் வரும் அதுல அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ நீங்க என்ன சர்வீஸ் பண்றீங்க சொல்லுங்க? இன்ஜினியரிங் கன்சல்டன்சி. இப்போ நீங்க பில் பண்றது வந்து நீங்க கன்சல்டன்ஸ் அப்பாயிண்ட் பண்ணி கன்சல்டன்ஸ் அமைச்சு அவனோட டயத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க பில் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து ஒரு 5 கன்சல்டன்ஸ் யூஸ் பண்றீங்க, ஒவ்வொருத்தரும் டெய்லி 8 மணி நேரம் ஒர்க் பண்றாங்க, அப்புறம் 1 ஹவருக்கு வந்து 2000 rupees சார்ஜ் பண்றீங்க. இந்த மாதிரி உங்களோட பில்லிங் இருந்ததுன்னா 5 into 8 into 2000 பர் டே உங்களோட காஸ்ட் இவ்வளவு ஆறுது உங்களுக்கு. எஸ் சார். அப்போ அது வந்து உங்களுக்கு டைரக்ட் காஸ்ட்ல வந்துடும், அது இன்டைரக்ட் காஸ்ட்ல வராது. ஓகே, 5 பேர் ஒர்க் பண்றாங்க, டெய்லி 8 மணி நேரம் ஒர்க் பண்றாங்க, அவங்களுக்கு நீங்க 2000 rupees பே பண்றீங்க பர் ஹவருக்கு. இப்போ உங்களோட காஸ்ட் 80,000, நீங்க பில் பண்றது வந்து 1 lakh பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. சாரி 10,000, 80,000 உங்களுக்கு காஸ்ட் ஆகுது. 1 lakh பில் பண்றீங்கன்னா இதுல உங்களுக்கு கிராஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கலாம். ஓகே, அதான் ஃபர்ஸ்ட் லெவல் ப்ராஃபிட். இதுல உங்களுக்கு இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் என்னன்னா உங்களோட அக்கௌண்டிங், யாரோட ஒர்க்குக்கெல்லாம் நீங்க கஸ்டமரை டைரக்டா பில் பண்ண முடியாதோ அதெல்லாம் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் ஆயிடும். ஓகே, மார்க்கெட்டிங் இப்போ ஜெனரலைஸ் பண்ற மாதிரி இருந்தா சர்வீஸ் இண்டஸ்ட்ரிக்கு வந்துட்டு லேபர் தான் கிராஸ் நெட் சேல்ஸ் ரெவென்யூ மைனஸ் லேபர் காஸ்ட் இஸ் கிராஸ் ப்ராஃபிட் சார். ஆமா ஆமா, ஏன்னா உங்களுக்கு பில் பண்றதே இந்த சர்வீஸ் பண்ணாதான் வரும். அது ப்ளூ காலர் சர்வீஸ் இருக்கலாம், ஒயிட் காலர் சர்வீஸ், எப்படி வேணா இருக்கலாம். அது அப்போ அதுதான் உங்களோட டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் ஆயிடுங்கிறேன் நான். காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டுக்கு மேல நான் என்ன போட்டிருக்கேன் பாருங்க, டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்னு போட்டிருக்கேன். ஆமா சார். இந்த மாதிரி லேபர் வந்து இங்க வந்து லேபர் வரும். இப்போ கான்ட்ராக்ட் ஸ்டாஃபிங் கம்பெனி எல்லாம் பண்றாங்க இல்லையா, ஒரு மாசத்துக்கு 10 பேர் அனுப்புறாங்க ஹவுஸ் கீப்பிங்க்கு. அந்த மாச கடைசியில என்ன பண்றாங்க, பில் பண்ணுவாங்க கிளைண்ட்டை. அந்த பில் பண்றது நம்ம ரெவென்யூ,
இந்த 10 பேருக்கு நீங்க கொடுக்குற சேலரி டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். அதுதான் ஃபர்ஸ்ட் லெவல் மார்ஜின், கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜின் உங்களுக்கு. அந்த அது மாதிரி சாஃப்ட்வேர் வந்து ஒரு கஸ்டமைஸ் சாஃப்ட்வேர் டெவலப் பண்றதுக்காக ஒரு ஆர்டர் வருது, அதுக்கு ஒரு 10 பேர் டீமை போடுறீங்க, அந்த 10 பேர் டீமோட காஸ்ட் உங்களுக்கு வந்து டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அதுல. ஓகேவா? நெட் ப்ராஃபிட் வந்து சார் சொன்ன மாதிரி ஓவர் ஹெட், இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ், அப்புறம் இப்போ டைரக்டர்ஸுக்கு அவங்களுக்கு எல்லாம் சேலரி போக அதுக்கப்புறம் கம்பெனிக்கு மத்த மிச்சம் இருக்கிறது தான் சார் நெட் ப்ராஃபிட் வரும். எக்ஸாக்ட்லா. ஆமா ஆமா. இந்த நெட் ப்ராஃபிட்ல வந்துட்டு டைரக்டர்ஸ்க்கு போற சாலரிஸ் வந்து ஆட் ஆகாது. இல்ல அது அந்த டைரக்டர் சேலரி எல்லாம் போக தான் உங்களுக்கு நெட் ப்ராஃபிட். ஏன்னா டைரக்டர் ஒர்க் பண்றாரு இல்லையா, அதனால டைரக்டர்ஸோட செலவு. சம்டைம்ஸ் சில கம்பெனில பாலிசி வைஸ் டைரக்டர்ல வந்து 10% டைரக்ட் காஸ்ட் போடலாம், 90% இன்டைரக்ட் போட்டுக்கலாம், அப்படியும் போடலாம். உங்களோட அக்கௌண்டிங் சிஸ்டம் பொறுத்து இருக்கு. நீங்க 10 பேர் போய் பண்றீங்க, ஆனா நீங்களும் அந்த சூப்பர்வைஸ் பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட ஒரு பார்ட்டும் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ல போடணும். அப்போ நீங்க அப்போர்ஷன்மெண்ட் ஆஃப் காஸ்ட் கரெக்டா இருக்கணும் நீங்க. அதே மாதிரி 4 கிளைண்ட்டுக்கு சேர்ந்த மாதிரி ஒரு சூப்பர்வைசர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, 4 டீமுக்கு சேர்ந்த மாதிரி ஒரு சூப்பர்வைசர் இருக்காரு. அப்போ ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் நீங்க கிராஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கும் போது அந்த சூப்பர்வைசர் காஸ்ட்டை 4 டீமுக்கும் அலோகேட் பண்ணி போடணும் நீங்க. ஓகே, இன்னும் ஈஸியா புரியணும்னா டைரக்டா இந்த எக்ஸ்பென்சஸுக்கு இன்கர் பண்ணாதான் நம்ம பில் வரும், அதுதான் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஓகே, நீங்க ஒரு இடத்த டெண்டர் கொடுக்குறீங்க, ஏதோ பிட் கொடுக்கும்போது என்ன பண்ணுவீங்க, எவ்வளோப்பான்னா மொத்த பேசிக் செலவு எவ்வளோ ஆகுதுப்பா, சரி டோட்டல் செலவு நமக்கு இன்ஸ்டலேஷன் காஸ்ட் வரைக்கும் ஒரு 50 lakhs ஆகும், அப்புறம் நம்ம ஓவர் ஹெட்ஸ் எவ்வளோ போடலாம் அதில் போட்டு பில் பண்றீங்களா, அதான் டைரக்ட் இன்டைரக்ட். அப்படி நீங்க இந்த சில பேலன்ஸ் ஷீட்லாம் எடுத்து பாருங்க. நீங்க வந்து இப்போ ஹிந்து பேப்பர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஆடிட் அக்கவுண்ட் வரும். எல்லா பேப்பர்லயும் உங்களுக்கு வந்து கம்பெனியோட ஆடிட்டட் ஃபினான்ஷியல்ஸ் வரும், அதை எடுத்து அனலைஸ் பண்ணா உங்களுக்கு தெரியும். ஓகே யா, ஸோ இது கொஞ்சம் உங்க கம்பெனிக்கு நீங்க இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம வேற சாப்டருக்கு மூவ் ஆயிடுவோம். பட் உங்க கம்பெனியோடு ஒரு 2-3 வருஷம் ஃபினான்ஷியல்ஸ் எடுத்து நீங்க ரேஷியோலாம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு அதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தீங்கன்னா நீங்க நெக்ஸ்ட் கிளாஸ்ல கேளுங்க, அதை நான் வந்து உங்களுக்கு கிளியர் பண்றேன். ஓகே, வேற ஒன்றும் கொஸ்டின்ஸ் இல்லைன்னா we can just end today's class. எனக்கு சாட்ல ஒரே ஒரு கொஸ்டின் வந்திருக்கு, என்னன்னு பார்க்குறேன். ஓகே, and certain அட்வான்ஸ் அக்கவுண்டிங் கான்செப்ட்ஸ் வந்து ஐஆர்ஆர் கேட்டிருக்கீங்க, அது மாதிரி ஐஆர்ஆர் அப்புறம் பிரைஸ் ஏர்னிங், அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் செஷன்ல நான் டீட்டெயில்டா கவர் பண்றேன். ஓகே, இன்னும் கொஞ்சம் பேக்ரவுண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு உங்களுக்கு அது பண்ணணும். ராஜராஜன் ஓகேவா? ஓகே சார், I will explain that. ஓகே சார். ஜஸ்ட் அவுட் ஆஃப் த டாபிக் ஒரு குவிக் क्वेश्चन மாதிரி சார் கேட்கலாமா சார்? கேளுங்க சார். ரெப்போ ரேட் மட்டும் அது மட்டும் ஒரு பேசிக்கா எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா சார்? இப்போ பேங்க் நம்ம கிட்ட வாங்குற பிக்ஸட் டெபாசிட்டுக்கு ரேட் கம்மியாறது வந்துட்டு ஆர்பிஐ வந்துட்டு பேங்க்குக்கு கம்மியா இன்ட்ரெஸ்ட் கொடுக்கறதுனால அந்த லிங்கேஜ் பத்தி சார். ஓகே, இதுவும் கொஞ்சம் டீடைல் எக்ஸ்பிளனேஷன் பண்ணணும். Probably I will reserve it for the next class. I will definitely answer this. இந்த IRR, ரெப்போ ரேட், நீங்க அந்த மாதிரி வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா கூட எனக்கு நீங்க என்னோட நம்பருக்கு கூட மெசேஜ் பண்ணுங்க. ஓகே சார். Any questions? 98 I just type the number. Okay sir. Any questions you can just send it to me. Just you introduce yourself and send a question.
இது வரைக்கும் இந்த 20 செஷன்ல நடந்த கொஸ்டின்ஸ் கூட நீங்க கேட்கலாம். ஓகே, ஒரு ஸ்டேஜ்ல நம்ம எல்லா சாப்டரும் கவர் ஆயிடுச்சுன்னா இட் வில் பி கன்கரண்ட் கொஸ்டின் ஆன்சர் செஷன் மாதிரி போயிட்டு இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ யூ கேன் ஆஸ்க் எனி சச் கொஸ்டின்ஸ். மாதிரி சௌரவ் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. நீங்க வந்து ப்ரீவியஸ் செஷன்ஸ்ல வந்து உங்களுக்கு ஒரு பிக் லைப்ரரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் இஸ் அவைலபிள். உங்களுக்கு கம்பெனி ஃபார்ம் பண்றதுலேருந்து எல்எல்பினா என்ன, கம்பெனினா என்ன, ப்ரொப்ரைட்டர்ஷிப் என்ன பண்ணும், பார்ட்னர்ஷிப், அப்புறம் வந்து ஜிஎஸ்டி, இன்கம் டேக்ஸ், பேசிக் அக்கௌண்ட்ஸ். அந்த பேசிக் அக்கௌண்ட் செஷன் பாருங்க, ரொம்ப வெரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நேற்றுக்கு சிஏ இன்ஸ்டியூட்ல ஒன்னே சும்மா ஒரு 1/2 hour எடுத்தேன். தேர் ரியலி ஹாப்பி. சார் இவ்வளோ சிம்பிளாக கொடுக்க முடியுமான்னாங்க. பேசிக் அக்கௌண்ட்ஸ் ஒரே ஷீட்ல P&L பேலன்ஸ் ஷீட் வர மாதிரி அதெல்லாம் அந்த செஷன்ல இருக்கு. ப்ளீஸ் கோ த்ரூ தட். அதில் ஏதாவது டவுட்ஸ் வந்தா கூட நீங்க கேட்கலாம் என்கிட்ட. ஓகே, ஸோ தேங்க்யூ வெரி மச். ஆல் தி பெஸ்ட்.